ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 388. இங்கு குருவாயூரப்பனை பற்றி சில சம்பவங்களை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ குருவாயூரப்பனின் தரிசனத்துக்காக ஒரு ஏழை பிராமணர் குருவாயூர் சென்று அங்கு ஒரு வீட்டில் தமது குடும்பத்துடன் தங்கியிருந்து தினந்தோறும் தவறாமல் சுவாமி தரிசனம் செய்து வந்தார். அவர் ஏழையாக இருந்தும் தாம் உணவு அருந்துவதற்கு மட்டும் ஒரு வெள்ளித்தட்டு வைத்திருந்தார். அந்த தட்டு மட்டும்தான் அவருக்கு இருந்த சொத்து. ஒரு நாள் அவர் சுவாமி தரிசனத்திற்கு சென்று இருந்தபோது அந்த தட்டு திருட்டு போய் விட்டது. இதனை அறிந்த அவர் தனது தட்டு காணாமல் போனதை வேறு யார் இடமும் சொல்லாமல் ஸ்ரீ குருவாயூர் அப்பனிடம் சென்று தன்னுடைய தட்டு தனக்கு திரும்ப கிடைக்காத வரையில் தான் இனிமேல் தரைமேல் அமர்ந்து உண்ணாமல் ஏதோ கிடைத்ததை அப்படியே கையில் வாங்கி உண்ணுவதற்கு சங்கல்பித்து இருப்பதாக தெரிவித்தார். இவ்வாறு தெரிவித்த அன்று இரவு வீடு திரும்பிய போது அந்த தட்டு அதே வீட்டு திண்ணையில் இருப்பதைக் கண்டு அளவு அற்ற மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது அந்த ஏழையின் குடும்பம் மிக்க ஐஸ்வர்யத்துடன் விளங்குவதாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இரண்டாவது சம்பவம் என்னவென்றால், நம்பூதிரி மங்கை ஒருத்தி தலை நோயால் மிக அவதிப்பட்டு கொண்டு இருந்தால் வைத்தியங்கள் செய்தும் அந்த நோய் குணம் ஆகாமல் 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவதிப்பட்டு வந்தால் அவள் ஸ்ரீ குருவாயூரப்பனையை சதா சர்வகாலமும் தியானித்து வந்தாள். ஒரு நாள் இரவு சுமார் 8 மணிக்கு அந்த அம்மாள் தனிமையில் இருக்கும் சமயத்தில் 7 வயதுடைய ஒரு சிறுவன் எப்போதும் குருவாயூரப்பா என புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே, அப்படி இருந்தும் இந்த தலைவலி போகாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? நீ உனது முன் ஜென்மத்தில் உன் குடும்பத்தில் இருந்த பெரியவர்களை மனம் நோகச் செய்து இருக்கின்றாய். அதன் பயனையே இப்பொழுது நீ அனுபவிக்கின்றாய் என கூறினான். நான் ஒரு சின்ன சீசாவில் ஒரு தைலம் தருகின்றேன், அதை நெற்றியில் தடவி தேய்த்து கொள்வாயாக என கூறி ஒரு சீசாவை கொடுத்துவிட்ட அந்த சிறுவன் மறைந்து விட்டான். அந்த சீசாவின் மேலே இருந்த காகிதத்தில் குருவாயூர் கிழக்கு நடை என்ற முகவரி இருந்தது. அவள் அந்த தைலத்தை எடுத்து 3 முறை தடவுவதற்குள் அவளுடைய தலைவலி பூரணமாக குணமாகி விட்டது. உடனே அவளுடைய மனதில் சாக்ஷாத் ஸ்ரீ குருவாயூரப்பனே அந்த சிறுவனின் வடிவில் வந்து அந்த தைலத்தை கொடுத்ததாக உணர்ந்து மெய் சிலிர்த்தாள். அடுத்ததாக 3வது சம்பவம் என்னவென்றால், சிறுவன் ஒருவனுக்கு தாங்க முடியாத தலைவலி. எத்தனையோ டாக்டர்களிடம் சிகிச்சை அளித்தும் பயன் அளிக்கவில்லை. பிறகு ஸ்ரீ குருவாயூரப்பனின் குருவாத புரிஷ பஞ்ச ரத்தினம் என்ற சோத்திரத்தை அந்த பையன் தினந்தோறும் வணங்கி வழிபட்டு வந்தான். அது ஜெய மங்கள சோத்திரம் 1வது பாகத்தில் உள்ளது. அப்படியும் வழி நிற்கவில்லை. துயரத்துடன் குருவாயூருக்கு சென்ற அவன் அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி குளித்து ஸ்ரீ குருவாயூரப்பனின் சன்னதியில் அந்த 5 ஸ்லோகங்களை கூறி பகவானை நமஸ்காரம் செய்தான். அன்று முதல் பல மாதங்கள் ஆகியும் பலரிடம் சிகிச்சை செய்தும் குணம் அடையாத அந்த சிறுவனின் தலைவலி நீங்கிவிட்டது. அன்றிலிருந்து அந்த சிறுவனுக்கு பகவானின் திருவருளை பற்றி அசையாத நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. இதுபோன்ற எத்தனையோ அற்புத சம்பவங்கள் குருவாயூரப்பனின் திருவருளால் நிகழ்ந்து வருவதை இந்த கலிகாலத்தில், அதுவும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் நிதர்சனமாக காணலாம். அடுத்ததாக 4வது சம்பவம் என்னவென்றால், சென்னையில் வைதிகர் ஒருவர் இருந்தார். அவர் தெய்வ பக்தி மிகுந்தவர். ஆனால் அவர் ஒரு பெரிய சம்சாரி, ஏழ்மையில் தவித்து வந்தார். இப்படி இருக்க அவர் பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டி இருந்தது. அவளுக்கும் வயது 20ஐ தாண்டிவிட்டது. இரவு பகலாக தூக்கமில்லாமல் எல்லா ஜோதிடர்கள் இடத்தும் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் கல்யாணம் ஆகும் காலத்தை பற்றி
கேட்பதற்குமாக அலைந்து கொண்டு இருந்தார். ஜோதிடர்கள் இன்னும் 5 ஆண்டுகள் வரை அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆவதற்குரிய மார்க்கம் யோகம் இல்லை என சொல்லிவிட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னவையெல்லாம் அவர் மனதிற்குள் சாந்தியை அளிக்கவில்லை. ஒரே துக்கமயமாக இருந்து வந்தார். ஒரு நாள் அவருடைய கவலையை தேற்றுவதற்கு நண்பர் ஒருவர் முன் வந்தார். நான் ஒரு வழி சொல்கின்றேன், அதை நம்பி நீங்கள் நான் கூறியபடி செய்தீர்கள் ஆனால் நிச்சயமாக ஒரு வாரத்திற்குள்ளேயே தங்களுடைய நினைப்புகள் நிறைவேறிவிடும் என கூறினார். உடனே துக்கத்துடன் இருந்த அந்த வைதிகர், நீங்கள் எதை சொன்னாலும் அதை நான் மிக நம்பிக்கையோடு செய்கிறேன் என வேண்டிக் கொண்டார். ஸ்ரீ நாராய நீயத்தை படித்தாலும் கேட்டாலும் எல்லா சேமங்களையும் பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன் வெகு விரைவில் அருள் செய்வான். அப்படி நன்மை அடைந்தவர்கள் பலரை நான் அறிவேன் என்று சிலருடைய அனுபவங்களை அவரிடம் கூறிவிட்டு, இப்பொழுது நீங்கள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அர்ச்சா அவதாரமான ஸ்ரீ குருவாயூரப்பனின் திரு உருவப்படத்தை வைத்து தினந்தோறும் பூஜை செய்து ஸ்ரீ நாராய நீயத்தையும் பாராயணம் செய்து வந்தால் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் கோரிய பயன் அடையலாம் என கூறினார். அவ்வாறே அந்த வைதிகரும் குருவாயூரப்பனின் பக்தரான ஒருவர் இடமிருந்து ஸ்ரீ குருவாயூரப்பனின் படத்தை வாங்கி வந்து பூஜையும் பாராயணமும் தினந்தோறும் செய்து வந்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு நாள் பூஜை முடிந்து பாராயணம் செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தார். அப்போது அவருடைய நண்பர் ஒருவர் தனது மனைவி உடன் அவரது வீட்டை நோக்கி வந்து கொண்டு இருந்ததால் மகிழ்ச்சியுடன் வரவேற்று சேமங்களை விசாரிக்க துவங்கினார். எல்லோரும் சேமம்தான் என ஒரே வார்த்தையில் கூறிவிட்டு, உனக்கு ஒரு பெண் கல்யாணத்துக்கு இருந்தாலே அவளுக்கு கல்யாணமாகி விட்டதா என கேட்க, அந்த வைதிகர் தங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் ஆகிவிடுமா, தங்கள் ஆசையால் தான் நடக்க வேண்டும் என்றார் அவர். உடனே இவர் மகிழ்ச்சியுடன், எனக்கு தெரிந்த பையன் ஒருவன் இருக்கின்றான், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன், நீ என்னுடனே வந்தாயானால் அந்த பையனை நிச்சயம் செய்துவிடலாம் என்றார் அவர். வைதிகரும் ஒப்புக்கொண்டு அவர் கூறியபடியே அவருடன் சென்றார். இருவரும் பையனை பார்த்து பின் சம்பந்தி வீட்டார்களையும் பார்த்து மகிழ்ச்சியடைந்து அவர்களையும் பையனுடன் பெண்ணை பார்க்க வேண்டும் என கூறினார்கள். சம்பந்தி வீட்டாரும் பெண் பார்க்க வந்து அன்றே நிச்சயம் செய்து கொண்டு வீடு சென்றார்கள். வைதிகருக்கோ கல்யாணம் செய்வதற்கு வேண்டிய பணம் இல்லை. 4 நாட்கள் தான் இருக்கின்றன. என்ன செய்வதென புரியாமல் மிகுந்த கவலையுடன் ஸ்ரீ குருவாயூரப்பன் படத்திற்கு எதிரே வந்து நின்று வேண்டினார். அந்த சமயம் அவரது மனைவி, உங்களுக்கு ஒரு தபால் வந்து இருக்கிறது என கூறி அந்த கடிதத்தை அவரிடம் கொடுத்தால், அதில், அப்பா அவர்களுக்கு அநேக நமஸ்காரம், தங்கள் கடிதம் கண்டேன், கவலைப்பட வேண்டாம், நான் அவள் கல்யாணத்துக்காகவே சேர்த்து வைத்திருந்த ரூபாய் இருக்கின்றது, அதை எடுத்துக்கொண்டு வேஷ்டி புடவைகளை வாங்கி கொண்டு நாளை புறப்பட்டு வந்து விடுகிறேன், நகைகளை அங்கேயே செய்துவிடச் சொல்லவும் என்று அவருடைய பெரிய மகன் பம்பாயிலிருந்து எழுதியிருந்தான். வெகு நாட்களுக்கு பிறகு அவன் இடமிருந்து வந்த கடிதத்தை கண்ட மகிழ்ச்சியோடு அதில் எழுதியிருந்த விஷயங்களைக் கண்டு மிகவும் ஆனந்தம் அடைந்தார். பிறகு குறிப்பிட்ட தேதியன்று அந்த விவாகம் மங்களகரமாக நிறைவேறியது. பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் மிக மிக ஆனந்தம் அடைந்தார்கள். ஸ்ரீ குருவாயூரப்பனின் திருவருட் பெருமைகளை அனைவரும் புகழ்ந்து பேசி கொண்டாடினார்கள். அடுத்ததாக 5வது சம்பவம் என்னவென்றால், மைசூரிலிருந்து ஒரு பக்தர் ஸ்ரீ குருவாயூரப்பனை தரிசிப்பதற்காக மிகவும் ஆவலுடன் வந்து இருந்தார். அன்றைய தினம் விடியற்காலை 3 மணிக்கெல்லாம் நிர்மால்ய தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது என நினைத்து படுத்து கொண்டு இருந்தார். தூங்கிவிட்டால் ஒருவேளை நிர்மால்ய தரிசனத்தை தம்மால் காண முடியாமல் போய்விடுமோ என பயந்து கொண்டே தூக்கம் வராமல் படுத்து கொண்டே இருந்தார். இரவு 2 மணி இருக்கும். பகவான் குருவாயூரப்பனின் சன்னதியில் ஏராளமான மணிகள் தொங்கிக் கொண்டு இருந்தன. இப்படியாக இருக்கும் சமயத்தில் இரவு நேரத்தில்
சில மணிகளின் ஓசை கேட்டது. அப்பொழுது அவர் நடுநடுங்கி தரிசனத்துக்கு நேரம் ஆகிவிட்டதோ என நினைத்து தீர்த்தத்துக்கு சென்று நீராடிவிட்டு ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு கோவிலுக்கு ஓடி வந்தார். அப்போது அங்கு ஒருவரையும் காணவில்லை. என்னவென்று புரியாமல் அவர் திகைத்து நின்றார். அப்படி இருக்கும் சமயத்தில் அங்கு ஆஜானு பகவான பிராமணர் 6 அடி உயரமும் உடல் முழுவதும் திலகம் அணிந்து நல்ல பஞ்சகச்சம் அணிந்து மகா தேசஸ்வியாக விளங்குவதைக் கண்டு அந்த மைசூர் பக்தர் அந்த உயர்ந்த மனிதரின் கால்களில் விழுந்து வணங்கி நிற்க, அந்த தேஜஸ்வி பக்தர் இடத்தில் நீங்கள் யார் என்று அவருடைய நலன்களை விசாரித்தார். எல்லாவற்றையும் கூறிய அந்த பக்தர் தங்களை யார் என தெரியவில்லையே என கேட்க, அதற்கு அவர் நான் தான் ஈஸ்வர் என கூறிவிட்டு கோவிலுக்குள் சென்று விட்டார். பிறகு காலை மணி 3 ஆனதும் வழக்கம் போல கோவில் நடை திறந்து நிர்மாலிய தரிசனம் எல்லாம் முடிந்ததும் அவர் ஊருக்கு திரும்பிவிட்டார். இதனால் ஈஸ்வர் போன்ற மகாபாரத காவிய பெரியோருக்கு கூட பகவான் குருவாயூரப்பனை தரிசிப்பதற்கு தினந்தோறும் வருவதாக கருதப்படுகின்றது. குருவாயூர் திருக்கோவிலில் தினசரி நடைபெற வேண்டிய பூஜைகளுக்கு என்றே சில வகை நித்திய கட்டளைகளையும் நடைமுறை வழிபாட்டு முறைகளையும் நெடுங்காலத்திற்கு முன்பே ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் வகுத்து கொடுத்து இருக்கின்றார். அந்த ஒழுங்கு முறைகளையே ஸ்ரீ குருவாயூர் திருக்கோவிலில் பின்பற்றி வருகின்றார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்